புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் கருணாஸ் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவருக்கான தண்டனை விவரங்கள் வரும் மே 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த நாராயணன் மற்றும் மைத்திலி தம்பதியரின் இரண்டாவது மகள் ஆர்த்தி அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுமி திடீரென மாயமானார். இதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் குழந்தை மாயம் மற்றும் கடத்தல் பிரிவுகளில் வழக்கல் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதற்கிடையில் சிறுமி கை கால்கள் கட்டப்பட்டு வேஷ்டியில் சுற்றப்பட்ட நிலையில் அப்பகுதி வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டார். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் கருணாஸ் சிறுமிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி விவேகானந்தன் வீட்டிற்கு அழைத்து சென்றதும் அங்கு பாலியல் வன்கொடுமை முயற்சி நடைபெற்ற போது சிறுமி உயிரிழந்ததும் தெரியவந்தது. பின்னர் இருவரும் சேர்ந்து சிறுமியின் உடலை கட்டி வாய்க்காலில் வீசி தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கு கொலை மற்றும் போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் மாற்றப்பட்டு இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட விவேகானந்தன் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சிறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து கருணாஸ் மீது மட்டும் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்தது. வழக்கில் 56 சாட்சிகள் 86 தடய ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கருணாஸ் மீது விசாரணை நடைபெற்றது. பின்னர் நீதிபதி சுமதி கருணாஸ் குற்றவாளி என அறிவித்து தண்டனை விவரங்களை வரும் மே 5ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பச்சையப்பன் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் வாய்ப்பு அதிகம் என கருத்து கணிப்புகளின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி அமைதியான முறையில் நடைபெற்றது. புதுவையுடன் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்காளத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றதை தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் விதித்திருந்த தடை நீக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. அதன்படி புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்து கணிப்புகளின்படி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி 15 முதல் 25 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசுக்கு ஆதரவான சூழ்நிலை நிலவுவதாகவும் கூட்டணி வலுவான நிலையில் இருப்பதாகவும் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மற்றொரு புறம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி சுமார் 6 இடங்கள் மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மனநிலையில் பெரிய மாற்றம் இல்லை என்றும் ஆளும் கூட்டணிக்கு எதிரான அலை தென்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனுடன் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரி தேர்தலில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. சில பகுதிகளில் வாக்குப்பிரிப்பை உருவாக்கும் அளவுக்கு மட்டுமே அதன் தாக்கம் இருக்கும் என்றும் தேஜ கூட்டணியில் வெற்றிக்கு அது பெரிய அச்சுறுத்தலாக அமையாது என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா, பீப்ளிஸ் பல்ஸ், பிரஜாபோல் உள்ளிட்ட அமைப்புகள் வெளியிட்ட கணிப்புகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே சாதகமாக உள்ளன. இந்நிலையில் அதிகாரப்பூர்வ முடிவுகள் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பின் வெளியாக உள்ளதால் கருத்து கணிப்புகள் நனவாகுமா என்பது குறித்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். புதுச்சேரியில் இன்சூரன்ஸ் மற்றும் லைசன்ஸ் இல்லாமல் இயக்கப்பட்டதாக கூறப்படும் இருசக்கர வாகனம் தனது ஆட்டோவில் மோதியதால் விபத்து ஏற்பட்டதாகவும் அதனால் வருமான இழப்பு மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் கூறி ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் போக்குவரத்து எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேச பெருமாள் கிழக்கு பகுதி போக்குவரத்து எஸ்பி மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு அனுப்பியுள்ள மனுவில் தான் PY01BW 2257 என்ற பதிவு எண்ணுடைய அபே பயணியர் ஆட்டோவை வாடகைக்கு ஓட்டி வருகிறேன். கடந்த 23ஆம் தேதி காலை
சுமார் 10 மணியளவில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பிலிருந்து புவனேஸ்வரி மற்றும் கங்காதேவி ஆகிய இருவரை சவாரியாக ஏற்றுக்கொண்டு உப்பளம் நோக்கி செஞ்சி சாலை வழியாக தெற்கு திசையில் சென்று கொண்டிருந்தேன். அப்போது லலிதுல்லாதாஸ் வீதி சந்திப்பு அருகே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி PY01BV 9466 என்ற பதிவு என்னுடைய டிவிஎஸ் ஸ்டெப் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் குறுக்கு சாலை வழியாக வேகமாக வந்து தனது ஆட்டோவில் வலது பக்க நடுப்பகுதியில் மோதினர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் கீழே விழுந்து காயமடைந்தனர். ஆட்டோவில் இருந்த பயணிகளும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். உடனடியாக அங்கிருந்தவர்களின் உதவியுடன் காயமடைந்த இருவரையும் தனது ஆட்டோவில் ஏற்றி புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் ஆட்டோவும் இருசக்கர வாகனத்தையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் இருசக்கர வாகனத்தில் வந்த நித்யாஸ்ரீ என்பவரின் தந்தை அய்யனார் மருத்துவமனைக்கு வந்து தனது மகளுக்கு லைசன்ஸ் இல்லை, வாகனத்திற்கு இன்சூரன்ஸும் இல்லை என்று தெரிவித்ததாகவும் மருத்துவ உதவி கிடைக்க ஒத்துழைப்பு கேட்டதால் மனிதாபிமான அடிப்படையில் உதவியதாகவும் வெங்கடேச பெருமாள் கூறியுள்ளார். ஆனால் பின்னர் தாம் வேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் ஆட்டோ ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக எதிர்மறை புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விபத்து நடந்த விதம், எந்த வாகனம் எவ்விதத்தில் வந்தது, எந்த பகுதி சேதமடைந்தது, யார் யார் மீது மோதினர் என்பன குறித்து துல்லியமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆட்டோவில் பயணம் செய்த புவனேஸ்வரி மற்றும் கங்காதேவி ஆகியோரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்தில் தனது ஆட்டோ சேதமடைந்த பகுதிகள் குறித்து மொபைல் போனில் வீடியோ பதிவு செய்திருப்பதாகவும் தேவைப்பட்டால் அதை சான்றாக வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பவத்திற்கு பிறகு தனது ஆட்டோவை 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை காவல் நிலையத்தில் வைத்திருந்ததால் 5 நாட்கள் வருமான இழப்பு ஏற்பட்டதாகவும் 5000 ரூபாய் கேட்டு பின்னர் பேரம் பேசி 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டதாகவும் கைரேகை எடுத்து தன்னை குற்றவாளி போல் நடத்தி மன உளைச்சல் ஏற்படுத்தியதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்து தனக்கு ஏற்பட்ட சேதத்திற்கான இழப்பீடு பெற்றுத்தரவும் சம்பவத்தில் முழுமையான விசாரணை நடத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி ஆண்டு விளையாட்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறை சார்பில் 2025-26ஆம் ஆண்டிற்கான விளையாட்டு விழா நடத்தப்பட்டது. 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பரிசுகளை பெற்றனர். யோகா ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் வரவேற்றார். துறைத் தலைவர் ஜெகதீஸ்வரி ஆண்டு விளையாட்டு அறிக்கையை வாசித்தார். இந்நிகழ்வின் சிறப்பம்சமாக உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பட்டப்படிப்பு மாணவர்கள் மற்ற துறைகளுக்கான அனைத்து போட்டிகளையும் ஒழுங்குபடுத்தினர். கல்லூரி பொறுப்பு முதல்வர் லலிதா ராமகிருஷ்ணன் தலைமை உரையாற்ற முதன்மை விருந்தினராக கலாச்சாரம் மற்றும் கலாச்சார உறவுகள் இயக்குநர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக நிதி அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள், கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநில RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழைப்பாளிகளின் உன்னதமான உழைப்பையும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் உழைப்பாளிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டதால் கிடைத்த நன்மைகளையும் உலகுக்கு பறைசாற்றும் உன்னதமான தினம்தான் மே 1 உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் தொழிலாளர்களின் நலனுக்காகவும் உரிமைக்காகவும் குரல் கொடுத்து வந்த பொது உடைமை கட்சி தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை நினைவு கூற நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். முதலில் இந்தியாவில் சென்னையில் நடந்த தொழிலாளர் நல கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி 1923ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக அறிவித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இது உழைக்கும் வர்க்கத்தின் ஒற்றுமை மற்றும் உரிமைகளின் அடையாளமாக திகழ்கிறது. இந்த நாள் தொழிலாளர்களின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை கொண்டாடும் நாளாக விளங்குகிறது. இப்படிப்பட்ட உன்னதமான தொழிலாளர்கள் இல்லை என்றால் யார் வீட்டிலும் அடுப்பு கூட எரிய யோசனை செய்யும். ஆகவேதான் அனைத்து பிரிவினரும் மே 1 தொழிலாளர் தினத்தை சிறப்பாக அரசின் விதிமுறையோடு கொண்டாடி வருகின்றனர். இப்படிப்பட்ட உன்னத உழைப்பாளிகளுக்கு RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். புதுச்சேரி ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் ராக்கோஃபெஸ்ட் 2K26 ஆண்டு விழா மிகுந்த உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. புதுச்சேரி ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் ராக்கோஃபெஸ்ட் 2K26 ஆண்டு விழா ஃபருக் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் ஷாஜி எர்பி முகமது ஃபருக் நல்லாசியுடன்
சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான முனைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டன. விழாவில் கல்லூரியின் பல்வேறு துறை தலைவர்கள், பொறுப்பு அலுவலர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். கணினி அறிவியல் பொறியியல் துறை தலைவர் தமிழ்செல்வன், மின்சாரம் மற்றும் மின்னணு பொறியியல் துறை தலைவர் முருகன், மின்னணு மற்றும் தொடர்பியல் துறை தலைவர் முருகன், இயந்திர பொறியியல் துறை தலைவர் எஸ் விஜயநாதன், அறிவியல் மற்றும் மனிதவளத்துறை தலைவர் முனைவர் ராமச்சந்திரன், தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுப்பு தலைவர் தங்கலதா லெக்காஸ் மற்றும் மேலாண்மை துறை பொறுப்பு தலைவர் பூவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா சீசன் 3 இறுதிப் போட்டியாளர் அக்ஷய் சிவகுமார் மற்றும் விஜய் டிவியின் பக்தி சூப்பர் சிங்கர் பட்டம் பெற்ற ஷவன் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் முக்கிய நிகழ்வாக கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு அகாடமிக் எக்ஸலன்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டன. தங்கள் பாடங்களில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களும் பாராட்டப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டது. அதேபோல் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு தின போட்டிகளில் தடகளம், கிரிக்கெட், வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவ அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் ஓவரால் சாம்பியன்ஷிப் டிராபி வழங்கப்பட்டது. ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இசை நிகழ்ச்சிகள், நடனங்கள், கலாச்சார நிகழ்வுகள் என கல்லூரி வளாகம் முழுவதும் கொண்டாட்ட சூழல் நிலவியது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இசை நிகழ்ச்சிகளை ரசித்து உற்சாகமாக கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தமிழ் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளையும் மாணவர்கள் திறமையாக நிகழ்த்தினர். இந்நிகழ்வுகளை ஆசிரியர்கள், மாணவர்கள் இணைந்து கண்டு ரசித்து மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். மொத்தத்தில் ராக்கோஃபெஸ்ட் 2K26 ஆண்டு விழா மாணவர்களின் திறமை வெளிப்படுத்தியதோடு கல்வி மற்றும் கலாச்சார ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்திய சிறப்பான நிகழ்வாக அமைந்தது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக வெளிப்படைத்தன்மையுடன், பாதுகாப்பாகவும் ஒழுங்குமுறையுடனும் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உறுதியளித்தார். புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் நேரில் ஆய்வு செய்து நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகளை பரிசீலித்தார். அவருடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், மூத்த காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் ஆட்சியர் சுதாகர் மற்றும் துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் தில்லைவேல், கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வின் போது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அரங்குகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஊடகங்களுக்கான வசதிகள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் குறித்து விரிவாக மதிப்பாய்வு செய்யப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கைகள் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன், பாதுகாப்பாகவும் ஒழுங்குமுறையுடனும் நடைபெறும் என உறுதியளித்தார். பொதுமக்கள் தேர்தல் முடிவுகள், வாக்கு எண்ணிக்கை முன்னேற்றங்களை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECI நெட் செயலி மூலம் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு துல்லியமாக விரைவான தகவல்களை வழங்க தேர்தல் ஆணையம் அனைத்து தொழில்நுட்ப நிர்வாக ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக கூறியுள்ளார். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு நாளை மே 1ஆம் தேதி ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான 1/5/2026 அன்று புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் இயங்காது. எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியின் 28ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள பல்வேறு போட்டிகளின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. புதுவை களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியின் 28ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி துவங்கி ஜூன் 2ஆம் தேதி வரை பல கட்டங்களாக கபடி போட்டி, வாலிபால், கால்பந்து, வலைப்பந்து, தொடர் ஓட்டம், விரைவு ஓட்டம் ஆகிய பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு வருகின்ற 6ஆம் தேதி பரிசளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் போட்டிக்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் கதிர்வேல் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக தேசிய மாணவர் படை இளநிலை அதிகாரி அம்பலவாணன், பயிற்றுனர் அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டு
விளையாட்டுப் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். போட்டியின் நடுவர்கள் 7 நபர்கள் பங்கேற்றனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் மற்றும் அனைத்து துறையை சேர்ந்த பேராசிரியர்கள் செய்திருந்தனர். பள்ளிகளுக்கு இடையிலான அடிப்படை மொழித்திறன், கணிதத்திறன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை அரசு பள்ளி மாணவர்களின் அடிப்படை திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் வட்டம் 2 உள்ள 32 பள்ளிகளுக்கு இடையே அண்மையில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்திரா நகர் அரசு துவக்க பள்ளியில் நடந்த இப்போட்டிகள் மொழித்திறன், கணிதத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் 32 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா கல்வித்துறை வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் நடந்தது. வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு, பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து பேசினார். மாணவர்களின் அடிப்படை அறிவுத்திறனை வளர்ப்பதில் இது போன்ற போட்டிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். வட்டம் 2 பணிபுரியும் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இந்த விழாவில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்டம் 2 பணிபுரியும் ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.